அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவையின் கொன்றை வேந்தன், கவ்வை சொல்லின் எவருக்கும் பகை. அதாவது பிறர் மீது பழிச்சொற்களையே சொல்லிக் கொண்டிருந்தால் எல்லோரும் பகையாளி ஆகிவிடுவார்கள். அதனால எல்லார் மேலையும் பழி போடுவதை நிறுத்துங்கள், நல்லவர்களாக வாழுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் காதில் ஓட்டை, சீழ்வடிதல், வலி, அரிப்பு, காது கேளாமை போன்ற பிரச்சனைகள் இருந்தால் பூரண குணம் பெற சர்வம் ஹெல்த் கேரை அணுகுங்கள். 9176380403. நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஹோமியோபதியில வெர்டிகோ, தலை சுற்றலுக்கான சிகிச்சை முறை. நண்பர்களே, மீண்டும் மீண்டும் சொல்றோம், தலை சுற்றலை சாதாரணமான ஒரு பிரச்சனையா நினைக்காதீங்க. தலை சுற்றல் வந்து விட்டால் அது உங்களுடைய இயற்கையான நார்மலான வேலையை கூட உங்களால செய்ய முடியாத நிலைக்கு போய்விடுவீர்கள். அதனால அதை கவனித்து பார்த்து ஆரம்ப கட்டத்திலேயே சிகிச்சை மேற்கொள்ளுங்கள். அந்த சிகிச்சை ஹோமியோபதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக விரைவாக குணமாகிவிடும். அதனால அதை நல்லா பார்த்துங்க. பல்வேறு சூழ்நிலைகள்ல தான் நமக்கு இந்த தலை சுற்றலை ஏற்படுது. சிலருக்கு நாசியா, குமட்டல் ஏற்பட்டால் நேரத்திலையும் ஏற்படலாம். காலையில படுக்கையில் இருக்கும் பொழுது அல்லது சாப்பாட்டை பார்க்கும் பொழுது இந்த குமட்டல் வந்தாலே தலை சுற்றல் சிலருக்கு வரும். இப்படி வந்தா இதுக்கு ஹோமியோபதியில தனி மருந்து இருக்கு. சரிங்களா? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சத்தம் அப்படி பெருசா கேட்டுக்கிட்டு இருந்தா அல்லது திடீர்னு ஒரு வெடிச்சத்தம் போல கேட்டா, இடி மின்னல் மாதிரி அந்த சத்தம் கேக்குதா, அது மாதிரியோ அல்லது ஒரு கும்பல்ல சத்தம் ஏற்பட்டா தலை சுற்றல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை, ஒரு ஒளி மிகுந்த பொருளை உற்று பார்க்கும் பொழுது, தூரத்தில் ஒரு பொருள் இருக்குது, ஒருத்தர் நிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவரு நீங்க எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றல். இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இதா இருக்கும். சிலருக்கு ஒரு பொருள் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இவங்களும் சுத்துற மாதிரி தலை சுற்றல் வர்றதுக்கு வாய்ப்பு. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஹோமியோபதியில தனித்தனியான மருந்துகள் இருக்கு. ஏதோ தலை சுத்தல்னா ஏதோ ஒரு மருந்து எழுதி கொடுத்து சரி பண்ண முடியாது. சரிங்களா? சிலருக்கு ஓடும் தண்ணியை பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், தலை சுத்தல் வரும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா தலை சுத்தல் வந்துடும். சிலருக்கு மண்டையினுடைய பின்பகுதி வலி வந்துச்சுன்னா தலை சுத்தல் வந்துடும். கர்ப்ப காலத்துல சிலருக்கு தலை சுத்தல் ஏற்படும். அடுத்து இந்த பூ வாசனை இருக்கு பாருங்க, இந்த பூ வாசனை, அது ஸ்மெல் சிலருக்கு தலை சுத்தலை ஏற்படுத்தும். இன்னொரு இது பாத்தீங்கன்னா பீரியாடிக்கலா, இன்னைக்கு வியாழக்கிழமை வந்துச்சுன்னா அடுத்த வியாழக்கிழமை, இந்த மாதிரி தலை சுத்தல் அந்த டைமிங்ல ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நண்பர்களே, நம்மளுடைய பிரச்சனைகளை நாம் தான் நோக்கி எந்த சூழ்நிலையில் நமக்கு பிரச்சனை ஏற்படுகிறது என்பதனை பார்த்து ஹோமியோபதி மருத்துவரிடம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.